உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தேர்தல் நெருங்கி சீமான் அவர்கள் பரபரப்பாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு இருக்கும்போது தற்போது ரவீந்திரன் துரைசாமி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல் ஒரு பெரிய பரபரப்பாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கட்சியின் சின்னமான விவசாய சின்னம் பறிபோன பிறகு சீமான் என்னடா பண்ண போறாரு அப்படின்னு அனைவருமே யோசிச்ச ஒரு வேலையில தான் இந்த சின்னம் போனா என்ன, கிடைச்சிருக்கக்கூடிய மை சின்னத்தை வச்சு நம்ம போராடலாம் அப்படின்ற முடிவு எடுத்து நிர்வாகிகளுக்கு அறிவுரையாக சீமான் சொல்லிய பிறகு தற்போது எல்லா தடைகளையுமே தாண்டி என்ன வெயில் மழை அப்படின்னு என்ன பெஞ்சாலுமே நம்ம பிரச்சார வேலைகளை கொஞ்சம் கூட நிறுத்தவே கூடாது அப்படின்னு சீமான் அவர்களும் நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமாக வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பிற கட்சியுடைய பிரச்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வேனை நிறுத்திட்டு அந்த இடத்துல பந்தல் மாதிரி போட்டுட்டு அந்த இடத்துல தான் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நாம் தமிழ் கட்சி பொருளாதாரத்தில் ரொம்பவே பின்தங்கிய கட்சி அப்படின்ற காரணத்தினால அடிக்கிற இந்த மோசமான வெயில கூட நடு வீதிகளில் பிரச்சாரம் பண்றதும், அதற்கு பிறகு சீமான் இந்த இடத்துல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அடுத்த நாளே சென்னைக்கு வந்து ஒரு பொதுக்கூட்ட வேலைகளை பார்க்கணும் அப்படின்றதுனால ரொம்பவே உடலை வருத்தி கொண்டு தான் பார்த்தீங்கன்னா தற்போது களத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது அவருடைய உடல்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் எப்படியாவது அவருடைய கொள்கையான 1 கோடி வாக்கு வாங்கியே தீரணும் அப்படின்றதுல குறிக்கோளாக சீமானும் நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் ஓடிட்டு இருக்காங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா தற்போது ரவீந்திரன் துரைசாமி இந்த அளவுக்கு இவங்க உழைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அதை வீண் போகாது அப்படின்னும், ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய சர்வேல ஏற்கனவே சீமான் 30 லட்சம் வாக்கு வாங்கியிருந்தாரு, அதை விட அதிகமாக தான் வாங்க போறாரு அப்படின்னும், இன்னும் சொல்ல போனா சீமான் அவருடைய ஆசைப்படி 1 கோடி வாக்குக்கு மேல தான் வாங்க போறாரு அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி தற்போது நேர்காணல சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு சில காப்பிரைட்ஸ் காரணங்களால எங்களால் இணைக்க முடியாது. இந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி லேட்டஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு போட்டாலே பார்க்க முடியும். அந்த வீடியோல அவர் பேசியிருந்த 20 நிமிஷம் வீடியோ தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு இருக்கோம். மேலும் பேசிய ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த தேர்தல் அப்படின்றது நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய சாதகமான ஒரு தேர்தலாக மாறப்போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு. ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்கு இந்த அளவுக்கு விளம்பரம் கிடைச்சது முக்கியமான காரணமே தேர்தல் ஆணையம் தான் அப்படின்னும், தேர்தல் நாள் அறிவிச்ச பிறகு கூட சீமானுக்கு கட்சியின் சின்னம் தராம இருந்ததும், அதற்கு பிறகு விவசாய சின்னத்தை வேற கட்சிக்கு கொடுத்ததும் மக்களிடையே நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய ஈர்ப்பை இவங்களே உருவாக்கி கொடுத்திருக்காங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ரவீந்திரன் துரைசாமி. உண்மையிலேயே பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தற்போது மக்கள் பார்த்தீங்கன்னா சீமானுடைய சின்னம் என்ன அப்படின்னு கேட்டு வாக்களிக்க போறாங்க அப்படின்றதான் தமிழ்நாட்டுடைய மூத்த பத்திரிகையாளர்களான ரவீந்திரன் துரைசாமி, பாண்டே, தராசு ஷாம், சவுக்கு சங்கர் இவங்களுடைய கருத்து கணிப்பாக இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, உண்மையிலேயே சீமான் 1 கோடி வாக்கு வாங்கிட்டாரு அப்படின்னா நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி அதற்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.